இரட்சகருமாகிய இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாறாத அவருடைய கிருபை, விலகாத அவருடைய கிருபை வாழ்க்கையில் எப்பவுமே இருக்கு. அதனால தொடர்ந்து நாம ஜெபிப்போம். கர்த்தர் இம்மட்டுமாய் நடத்தினவர், இனியும் நம்மை நடத்த வல்லமையானவர். அல்லேலூயா. அவர்தான் நம்முடைய தலைக்கு கிரீடமாய் இருக்கிற மகத்துவமானவர். அதனால சோர்ந்து போகாம ஜெபத்துல உறுதியா இருங்க. நாம இப்படி இருக்கிறோம், இவ்வளவு சிறிய கூட்டமா இருக்கிறோம், ஒன்றுமில்லாமல் இருக்கிறோம்னு சொல்லி நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் யாக்கோபின் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே. நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம சிறு கூட்டமா இருந்தாலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவாதி தேவன் நம்மை நடத்துவார், அது ஒரு நாளும் சந்தேகம் இல்லை. ஆமென். இந்த நாளிலும் கூட ஒரு சிறிய சாட்சி நம்ம கேட்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் அம்மாவும் சாட்சி பகிர்ந்து கொள்ளும். கர்த்தர் உண்மையாவே ஆத்மாவை நன்றி செலுத்த முடியாத நாள் என்னை நிற்க வைத்திருக்கிறார். அந்த புதன்கிழமை எனக்கு பர்த்டே. ஆண்டவர் வந்து அதை இத்தனை வருடமாய் பாதுகாத்து புதிய ஒரு வருடத்தை ஆண்டவரோட வாழ்க்கையில புரிய கொடுத்தாங்க. எந்த வருடமும் இல்லாம இந்த வருடம் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது. எப்பவுமே பர்த்டேனா ஒரு கஷ்டம் இருக்கும், அப்பா அம்மா இல்லை அப்படின்னு. இருந்தாலும் ஒரு பர்த்டேல ஏதோ ஒரு மனசு கஷ்டம் இருக்கும் நமக்கு எதுவாக இருந்தாலும். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஃபேமிலியோட குடும்பத்தோட எதிர்பாராத காரியங்கள்லாம். எனக்கு முன்னாடி நாளே வந்து கேக் வெட்டினவங்க, என் ஹாஸ்பிட்டலில் இதுவரையிலும் எனக்கு ஒரு வருஷமும் நான் சொன்னது கிடையாது. ஹாஸ்பிட்டலில் எதிர்பாராமல் அங்கே ஒரு இடத்துல கேக் வெட்டினாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா என் பெரியப்பாக்கும் பர்த்டே அந்த டைமில், எனக்கும் அவருக்கு ஒரே நாள் வரும். இந்த வருஷம் குடும்பத்தோட எல்லாருமே இருந்து எனக்கு அதை ஒரு ஆசீர்வாதமா கொடுத்தாங்க. கர்த்தர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிக்கிறேன். நான் எஞ்சிக்கோ மறுத்து மண்ணுல போயிருக்கணும். இந்த கொரோனா டைம்ல ஆண்டவர் என்னை வந்து இன்றைக்கும் இளமை கழுகு போல பலன் எடுத்து நான் ஓடினாலும் நடந்தாலும் பலவீனப்படாதபடி கர்த்தரை பலப்படுத்தி வைத்திருக்கிறார். அவரோட நாமம் மகிமைப்படணும். இன்னும் நான் அவருடைய ஊழியின் பாதையில அவருடைய வார்த்தையில பலப்பட்டு இன்னும் அதிகமா நான் அவருக்காக மாத்திர ஓடணும். உலகத்துல ஓடி இருந்தாலும் இனி ஏதோ ஒரு தேவைக்காக தான் உலகத்துல ஓடுறேன். ஆனா என்னோட வாஞ்சை முழுதும் ஏசப்பாக்காக அவருடைய ஊழியத்துக்காக முழுமையா நான் ஒப்பு கொடுத்து ஓடணும்னு ஒரு ஆசை. கர்த்தர் அதை இந்த வருடத்துல இந்த இனிமேல் வருகிற வாழ்க்கையில அதை நிறைவேற்றி கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் செய்கிற அற்புதம் எப்போதும் நம்ம வாழ்க்கையில மேலானது. மனுஷன் நினைப்பதை காட்டிலும் அவர் அதிகமாய் நம்மை குறித்து நினைவுகளை வைத்திருக்கிறார். ஆமென். அதனால சோர்ந்து போகாதீங்க. நாம இப்படியே இருந்துட மாட்டோம், இந்த நிலைமையிலே இருந்துட மாட்டோம். ஒரு நாள் கர்த்தர் நம்மை உயர்த்தவர் வல்லமையானவர். அல்லேலூயா. இஸ்ரவேலை பாதுகாக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஏனென்றால் அவர் நம்மை கண்ணிமை போல பாதுகாக்கிறார். மனுஷன் சொல்லலாம், அவனை கண்ணுக்குள்ளே வச்சிருக்கிறேன், அவன் கூட மறந்து போகலாம், அவன் கூட மாறி போகலாம். ஆனால் மாறாத ஒரே தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. மனுஷன் நிறைய டைம் சொல்லும் போது, நான் உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துட்டு இருக்கிறேன், உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு நான் வளர்த்தேன், உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு நான் வந்து ஒவ்வொரு நாளும் கவனிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் சில நாட்கள் போன பிறகு அந்த மனிதர்கள் அவர்களை மறக்கிறத நான் பார்த்திருக்கிறேன், விலகி போகிறத பார்த்திருக்கிறேன், அவர்களை விட்டு உதாசனப்படுத்தப்படுகிறத பார்த்திருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சொன்ன அந்த வார்த்தை இன்றைய வரைக்கும், இனி வரப்போகிற காலம் வரைக்கும் நம்மை வழி நடத்த வல்லமையானவர். நம்பி விசுவாசம் பயப்படாதீங்க, அவர் நமக்கு துணையா இருக்கிற தேவன். அல்லேலூயா. யாக்கோபின் சிறு பூச்சியே பயப்படாத, அவன் கூட இருக்கிற உனக்கு துணையா. கர்த்தரை துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள நானும் அவரை துணையா கொண்டிருக்கிறோம். மனுஷனை அல்ல, மாறி போகிற மனுபுத்திரனை அல்ல, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத துணையா வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளிலே நம்மை அபிஷேகமாய் உயர்த்துவார், ஆசீர்வாதமாய் நடத்துவார், பலனாய் கொண்டு வருவார். பலவீனப்படுகிற நேரமெல்லாம் அவர் நமக்கு பலனை தருவார். பலவீனப்படுகிற வேலையெல்லாம் அவர் நமக்கு சுகத்தை தருவார். அவரை நம்பி போங்க, அவர் நிச்சயமாய் காப்பாற்றுவார். அல்லேலூயா. அவரை நம்பி போங்க, வேற எதையும் நம்பாதீங்க. வேற எதை பார்த்தாலும் அது காணல் நீர். அல்லேலூயா. எது பார்த்தாலும் இந்த உலகத்துல ஆண்டவரை தவிர எதை பார்த்தாலும் அது நமக்கு காணல் நீர் தான். காணல் நீர் தெரியுமா இல்லையா?
தூரந்து பார்க்கும்போது தண்ணீரை போல இருக்கும். இங்கிருந்து பார்க்கும்போது நம்ம இருதயத்துக்கு ஒரு எண்ணம்ப்பா அவ்வளவு தண்ணி இருக்கு, நம்ம தாகத்தை தீர்த்துக்கலான்னு சொல்லி கிட்ட போனா வெறும் வனாந்திரமா தான் இருக்கும். அதுதான் இந்த உலகம். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாறாதவர், விலகாதவர், மறையாதவர். அவர் நம்மோடு கூட இருக்கிற மகத்துவமான தேவன். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்பி சொல்றீங்க, விசுவாசித்து சொல்றீங்க? ஒரு விஷய கரங்களை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இன்னைக்கு அழகான ஒரு சங்கீத பகுதியை நம்ம கேட்டோம். கடைசி அந்த வார்த்தை என்ன ரொம்ப தொட்ட ஒரு வார்த்தை. துர்மார்க்க தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக, நானோ அதற்கு தப்பி. யாரா? ஆண்டவரை விட்டு விலகுகிறவங்க துர்மார்க்கன். உலகத்தின் பாதையில் கடந்து போகிறவன் அநேக வலைகளுக்குள்ளே அவர்கள் சிக்கி கொண்டாலும் கர்த்தரை நம்புகிற நீங்கள நானும் அதற்கு தப்பி விலகி பாதுகாக்கும்படியா அநேகர் இந்த உலகத்தை நம்பி உலகத்தை சார்ந்து வாழும்பொழுது சில காலகட்டங்கள் வந்த உடனே அதுவே அவர்களுக்கு பிரச்சனையாய் கண்ணியாய் மாறுகிறது, போராட்டமாய் மாறுகிறது. ஆனால் கர்த்தரை நம்புகிற நீங்கள நானும் அதற்கு தப்பி விலகி பாதுகாக்க. அந்த கொரோனா டைம்ல அதை நான் ரொம்ப உணர்ந்தேன். கொரோனா காலகட்டங்களில் அதை நான் ரொம்ப உணர்ந்தேன். அல்லேலூயா. அம்மாவும் அடிக்கடிக்கு சொல்லும் போது சொல்லுவாங்க, என் பிள்ளைங்க அந்த காரியத்துக்காக போயிட்டு வரும்போதெல்லாம் நான் தான் அந்த துணியை துவைச்சுக்கிறோம், ஆனாலும் ஒரு சேதமும் கர்த்தரை. இதுதான் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற பிள்ளைகளின் பாதுகாப்பு. அல்லேலூயா. ஆண்டவரை யாரெல்லாம் அடைக்கலமாய் கொண்டிருக்கிறாங்களோ, யாரு ஆண்டவரை துணையாய் கொண்டிருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் எந்த நெருக்கம் வந்தாலும் சொல்றாரு, நீ பாதாளத்துல இறங்கினாலும் அங்க நான் கூடவே வருவேன். அல்லேலூயா. நீ வானத்திற்கு ஏறினாலும் அங்கேயே நான் உன் கூட இருக்கிறேன். நீ போராட்டத்துக்குள்ள இருந்தாலும் அங்கேயும் நான் உன் கூட இருக்கிறேன். காரணம் என்ன? நம்ம கர்த்தரை துணையாய் வைத்திருக்கிறோம். அதனால எதற்கும் நீங்க பயப்படாதீங்க. அவர் நம்மோடு கூட இருக்கிற வல்லமையான தேவன். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வர வைக்கும், ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமோ ஞானத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. மனுஷனுக்கு பயந்தா போராட்டம் பிரச்சனை வரும், கர்த்தருக்கு பயந்தா ஞானம் வரும். நமக்கு ஞானம் வேணும் என்றால் முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபிங்க, ஜெபத்தை விடாதீங்க. ஆலயத்தின் கட்டுமான பணிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமா இதை முழுமையாய் கட்டி நிறைய உண்டு. ஏனென்றால் இது உடனே ஆரம்பிச்சு நம்ம பாதியில நிறுத்த முடியாது. ஒரே அடியா நம்ம அந்த மோல்டிங் போட காரியத்தை நம்ம செய்யணும். அதற்காக கர்த்தர் அதற்கான உதவிகளை கர்த்தர் சந்திக்கணும். இந்த மனுஷ உதவிகளை கர்த்தர் செய்யும்படியா நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இது கர்த்தருடைய ஊழியம். அவர் தான் நடத்தணும், வேற எதுவுமே அல்ல. அவர் தான் நம்மை நடத்தணும். அவர் நடத்துதலுக்காக ஜெபம் பண்ணுங்க, நம்மை ஆசீர்வதிப்பா. போன வாரம் முழுவதும் நம்ம அந்த ஒரு மாத காலம் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிற வார்த்தையின் தலைப்பு என்ன? ஒரு மாத காலமா நம்ம தியானிக்கிறோம் இல்லையா? எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற தலைப்பில் நம்ம இவ்வளவு நாட்களா இந்த ஒரு மாத காலம் நம்ம தியானிக்கிறோமா இல்லையா? அதுல இன்னைக்கு ஒரு பகுதியை நம்ம பார்க்கலாம். 9வது, போன வாரம் 8வது காரியத்தோடு முடிச்சோம். அதாவது அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி போன வாரத்துல நம்ம அதை முடித்தோம். இந்த வாரம் அதை தொடர்ச்சியாக 9வதாக மன்னிப்பு சிந்தையுடன் நம்ம ஜெபிக்க வேண்டுமா? மன்னிக்கிற சிந்தையுடன் நாம் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்தவர்கள் வேகமாய் வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறதை போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாம் எப்படி ஜெபிக்கணுமா? ஒரு மன்னிப்பு சிந்தை உடையவர்களாக நம்ம ஜெபிக்கணும். அநேகரை மன்னிக்கிற குணம் படைத்தவர்களாக நம்ம ஜெபிக்கணும். நாம் ஆண்டவரிடத்துல ஜெபிக்க முழங்கால் படியிட போவோம் என்றால் முதலாவது நம் இருதயத்துல என்ன இருக்கணுமா? மன்னிக்கிற குணம் இருக்கணும். இன்னைக்கு அநேக பேருடைய இருதயத்துல காணப்படாமல் இருக்கிற துளைந்து போன சில இருதயத்தின் எண்ணங்கள் எதுன்னா அதுல முக்கியமானது மன்னிக்கிற குணம் இல்லை.
ஆனா அவர்கள் பாருங்க, ஆண்டவரை தேடுவாங்க, ஜெபிப்பாங்க, ஆராதிப்பாங்க, எல்லா ஊழியத்திலும் அவர்கள் முதன்மையா இருப்பாங்க. ஆனாலும் அவர்களுக்குள்ளே மறைந்திருக்கிற ஒரு பெரிய ஒரு காரியம் என்னவென்றால் மன்னிக்கிற குணம் இல்லாமல் இருக்கும். இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். மன்னிப்பு கேட்பவனை விட மன்னிப்பவன் சிறந்தவன். அல்லேலூயா. மன்னிப்பு கேட்பவனை விட மன்னிப்பவன் சிறந்தவன். இவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நீங்க காத்திருப்பதை விட தவறு பண்ணினவனை நான் மன்னிச்சிட்டேன்பா, இனி அந்த தவறு பண்ணாதேன்னு சொல்லுகிறவன் தான் கர்த்தரின் புத்திரனாய் இருக்க முடியும். இந்த வேதம் அழகாய் சொல்லுகிறது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு நீங்க மன்னிங்கப்பா. நாங்க யார மன்னிக்கிறோமோ அவர்கள் நிமித்தமா நீங்களும் எங்களை மன்னிக்கிறீங்க. நம்ம யாரை ஆசீர்வதிக்கிறோமோ, யாரை மன்னிக்கிறோமோ, யாரை நமக்கு எல்லா காரியத்திலும் அவர்களுக்கு நாம நல்ல காரியத்தை சொல்லி கொடுக்கிறோமோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மன்னிக்கிற குணம் படைத்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இவங்க இந்த காரியத்தை பண்ணிட்டாங்க, சாகர வரைக்கும் நான் இவங்களை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற குணம் நல்ல குணம் அல்ல. நம்ம ஜீவனே போகிற அளவிற்கு நமக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் ஆண்டவரை பிரதிபலிக்கிற, ஆண்டவருக்குள் வாழ்கிற நீங்கள நானும் ஒன்று கவனமா கற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிக்கிற குணம் நமக்குள்ள வேணும். மன்னிக்கிற குணம் இல்லாவிட்டால் எவ்வளவு ஜெபித்தாலும் நம்ம ஜெபம் கேட்கப்படாது. இது தீர்மானமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை. நீங்க எவ்வளவுதான் ஜெபித்தாலும் மன்னிக்கிற குணம் உங்களுக்குள்ளே இராமல் இருந்தால் நம்ம தேவனோடு சேர்ந்து வாழ முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க ஒரு விஷயம் எடுத்துக்கொள்ளுங்க. 33 வருஷம் இந்த உலகத்தில் அவர் வாழும் பொழுது அவருக்கு அநேக உபத்திரவம் தான் வாழ்க்கையில மிஞ்சினது. சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதியான உறக்கம் இல்லை, நிம்மதியான வாழ்க்கை இல்லை. போகிற இடத்திலெல்லாம் வாங்கன்னு சொல்லி வரவேற்கிற ஆட்கள் அல்ல. எல்லாரும் அவர்களை துரத்தினார்கள். பிசாசு பிடித்தவன் என்று சொன்னார்கள், வஞ்சனை உள்ளவன் என்று சொன்னார், பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். அநேக ஜனத்தின் மத்தியிலே அவர் வாழ்ந்தாலும் கடைசி நிமிடத்தில் பிதாவை நோக்கி ஜெபித்த ஜெபம் ஒன்றே ஒன்று, பிதாவே இவர்களை அந்த மன்னிப்பு தான் இன்றைய வரைக்கும் உங்களையும் என்னையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த மன்னிப்பு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவோடு சேர ஒப்பு கொடுத்தது. அல்லேலூயா. நீங்களும் நானும் மன்னிக்க குணம் படைத்திருக்கோம். எந்த ஒரு காரியத்திலும் நமக்குள்ள மன்னிப்பு கொடுக்கிற குணம் இருந்தாதான் நீங்க சிறந்தவர்களாய் வாழ முடியும், சிறந்த கிறிஸ்து உடையவனாய் வாழ முடியும். நான் கிறிஸ்தவன் என்று பேர் சொல்லிக் கொள்வதை விட நான் கிறிஸ்து உடையவனாய் இருக்கிறேன் என்று சொல்வதுதான் அநேக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நான் கடனாளிகளுக்கு நான் எப்படி மன்னிக்கிறேனோ அது போல என் கடன்களை எங்களுக்கு மன்னிங்கன்னு அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும்னா நாம மன்னிக்கிறவர்களாய் மாற வேண்டும். 14வது வசனத்தை வாசிங்க. 14வது வசனம் சத்தமா வாசிங்க. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். ஆமா, மனுஷனுடைய தப்பிதங்களை, மனுஷனுடைய குற்றங்களை, மனுஷனுடைய பாவங்களை, மனுஷனுடைய செயல்களை நீங்க மன்னித்தால் இந்த வேதம் சொல்லுகிறது பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். நீங்க மன்னிக்கிற அந்த சிந்தை எப்பொழுதும் உங்க வாழ்க்கையில் இருக்கணும். அல்லேலூயா. அதான் சொல்ற மனுஷனுடைய தப்பிதங்கள், தவறு பண்ணாத மனுஷன் இந்த உலகத்துல யாருமே அல்ல. நான் நிறைய அநேக மனுஷனுடைய, எங்க ஊர்ல 15 வீடு, எங்க சொந்த கிராமத்துல அரக்கோணம் என்ற பகுதியில தேவதானம் என்ற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமம் எப்படிப்பட்ட கிராமம்னா சுத்தி ஏரி நடுவுல அந்த கிராமம். அந்த கிராமத்துல மிஞ்சி போனா 15 வீடு தான். மிஞ்சி போனா 15 வீடு தான். அந்த 15 வீட்டுல முதல் வீட்டுல நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த ஊர் எப்படி ஊராயுது. கடைசி வீட்டுல போய் கேட்டு பாருங்க, இந்த ஊர் எப்படி ஊராயுது. அங்கிருந்து திருப்பி வந்து ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு பாருங்க, இந்த ஊர்ல இருக்கிற மக்களாயுங்க. அதே கடைசியில போய் அந்த மனுஷங்கிட்ட கேட்டு பாருங்க, மக்களாயுங்க. எல்லாரும் ஒட்டுமொத்தமாய் சொல்லுகிற வார்த்தை இதுதான், ஊராயுது மக்களாயுது, ஊராயுது மக்களாயுது. எல்லாரும் அதே வார்த்தை தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த ஊரை கெடுக்கிறது யாருன்னு தெரியாது. ஆனா சொல்லுகிறவன் தான் அந்த ஊரை கெடுத்துக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. தவறு பண்ணாத மனுஷன் இந்த உலகத்துல யாருமே. எல்லாரும் சொல்லுவாங்க, நான் சரியா இருக்கிறேன், நான் நீதியா இருக்கிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன். அது ஒரு காலமும் நடக்காது. கரைப்படியாத கரை இந்த உலகத்தின் மனுஷனுடைய கரம் அல்ல, இயேசுவின் கரம் மாத்திரம் தான் கரைப்படியாத கரம். நம்முடைய உள்ளங்கை எல்லாமே கரைபடிந்ததுதான்.
நான் கேட்கும் போதெல்லாம் சொல்லுவேன், நீ கேட்டாலும் அதை தான் சொல்றமா, நீங்க கேட்டாலும் அதை தான் சொல்றீங்க. அப்ப இந்த ஊரை யாரு தான் வேதனைக்குள்ளாக கொண்டு போறாங்க? யார் தான் இந்த ஊரை கெடுத்துட்டு இருக்கு? யார் தான் இந்த ஊரை வஞ்சிக்கிறாங்க? யாரை கேட்டாலும் நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை. வெளியிலிருந்து ஒரு மனுஷன் வரப்போறது இல்லை. உள்ளுக்குள்ள இருக்கிறவனே தான் தன் ஊருக்காக அநேக காயங்களையும் பாடுகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறான். ஆனா தன்னை நீதிமான் என்று அவன் வெளிப்படுத்திக் கொள்கிறான். தவறு செய்கிற மனுஷனே தன்னை நீதிமான் என்று வெளிப்படுத்திக் கொள்கிறான். பாருங்க, பேர்பட்ட மனுஷர்கள் எல்லாம் நம்ம மன்னிக்கிற குணம் படைத்தவர்களா இருக்கணும். ஒரு தவறை சுட்டி காட்டுறோம்னா அந்த தவறுக்கு பதிலாக நம்ம மன்னிக்கிற குணம் நமக்குள்ள இருக்கணும். பாருங்க, சொல்றாரு பாருங்க, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். நீங்க யாரெல்லாம் மன்னிக்கிறீங்களோ, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே நீ ஆசீர்வதிக்கிறவர்களை ஆமா, நம்ம யாரெல்லாம் மன்னிக்கிறோமோ அவர் நம்மை மன்னிக்கிறார். நமக்குள்ள அந்த குணாசியங்கள் வேணும். அது எப்படி வரும்னா, ஆண்டவருடைய வசனத்தை படித்தாதான் வரும். ஆண்டவருடைய வார்த்தையை படிச்சாதான் வரும். ஆண்டவரை ருசி பார்த்தாதான் வரும். வார்த்தையில சொல்லக்கூடாது, கர்த்தரை ருசித்து பாருங்கள். இது வார்த்தை அல்ல, இது ஜீவன். இதை நடப்பிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில நடப்பிக்கணும். சும்மா இங்க நின்று பேசுறது பிரச்சனை. யாரு வேண்டுமானாலும் பேசலாம். நீங்க சொல்லட்டுங்களா? யாரு வேண்டுமானாலும் சத்தியத்தை அளந்து விடலாம். அதன்படி வாழ்வது கடினம். அதன்படி வாழ்கிற மனுஷன் தான் உண்மையானவன். அல்லேலூயா. யாரு வேணாலும் வசனத்தை தியானிக்கலாம், யாரு வேணாலும் பேசலாம், யாரு வேணாலும் ஆண்டவரை பத்தி சொல்லலாம். அதன்படி வாழ்வது கடினம். நீங்கள நானும் மன்னிக்கணும். மன்னிக்கிற குணம் நமக்குள்ள வேணும். அல்லேலூயா. பாருங்க, நீ மனுஷனை மன்னிச்சியனா உன் பரமபிதா உன்னை மன்னிப்பா. ஒருவேளை இன்றைக்கு யாரோ ஒருவர் இல்ல, நம்ம எல்லாரும் ஒவ்வொரு காரியத்துல சில மனிதர்களை மன்னிக்காம இருந்திருக்கலாம். மனிதனுடைய வாழ்க்கையில நாம பாவங்களுக்கும் அநீதிகளுக்கும் துணை போய் இருக்கலாம். அவர்கள் இன்றைய வரைக்கும் நம்ம ஒதுக்கி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்துல பேசுகிறார், நீ மன்னிச்சு பாரு, நான் உன்னை மன்னிப்பேன். நீ மன்னித்து பாரு, உனக்கு நான் ஆசீர்வாதத்தை தரும். நம்ம ஆசீர்வாதம் தடைப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? வேற யாரும் இல்ல. நான் நல்லாதான் ஜெபிக்கிறேன், ஆனா ஆண்டவர் எனக்கு உதவி செய்யல. நான் நல்லாதான் ஆண்டவரோட ஒப்புரவாகிறேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யல. நல்லா ஆராதிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யல. இன்னைக்கு அநேகருடைய மனுஷனுடைய பழி எங்க போகுதுன்னா ஆண்டவரிடத்துல போகுது. ஈஸியா அவர் மேல பழிய போட்டு இவன் தப்பித்து வாழ்கிறான். ஆண்டவர் ஒரு நாளும் பழிக்குரியவர் அல்ல. அவர் நீதிமான், அவர் நீதிபரர், அவர் நீதியின் மேல் பசித்தாக்கம் உள்ளவர். அல்லேலூயா. அவரை போல இந்த உலகத்தில் ஒருவரும் அல்ல. அவர் சரியானவர். இன்னைக்கு சரியானவரை குற்றப்படுத்துவதற்கு தவறானவர்கள் அநேக பேர் எழுந்துட்டாங்க. அல்லேலூயா. அந்த 15வது வசனத்தை வாசிங்க. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாது. ஆமாங்க, உங்களுடைய தவறுகளை நீங்க அவர்களுக்கு மன்னியாமல் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு மன்னியாதிருப்பார். நீங்க மன்னிச்சாதான் கர்த்தர் உங்களை மன்னிப்பார், ஆண்டவர் உங்களை மன்னிப்பார். உங்களுக்கு ஒரு மன்னிப்பு வேண்டும் என்றால் நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒப்புரவாகி நீங்க அநேகரை மன்னிக்கிறவர்களாய் மாறணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம் நீடித்துட்டே இருப்பதற்கு காரணம் என்னன்னா, அந்த ஒரே ஒரு வார்த்தை கேட்காமல் இருப்பதற்கு, சொல்லாமல் இருப்பதற்கு தான் காரணம். மன்னிப்பு கேட்பதற்கு அவ்வளவு கௌரவ குறைச்சல், மன்னிக்கிறதுக்கு அவ்வளவு கௌரவ குறைச்சல். நானும் மன்னிக்கவே மாட்டேன் சாகர வரை. நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கவே மாட்டேன் சாகர வரை. இந்த காரியம் ஒரு மனுஷனுடைய குடும்பத்தை இணைக்கவில்லை. ஒரு மனுஷனோடு மனுஷனாய் வாழ முடியல. ஆண்டவருடைய பிள்ளைகளா இந்த உலகத்தில் அவர்களால் உண்மையாய் வாழ முடியல. காரணம் என்ன? இந்த மன்னிக்கிற குணம் அநேக பேருக்குள்ள இல்லாததுனால தான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு விசை மாற வேண்டியதா இருக்கு. நம்ம சிறு கூட்டமா இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு யாரோ ஒருக்காக நமக்காக பேசுகிற ஒரு வார்த்தை, ஒரு விசை சிந்திச்சு பாருங்க. நம்ம யாரோ ஒரு இடத்துல தவறு பேசி இருக்கலாம், ஒருவேளை அவங்கள மன்னியாது இருந்திருக்கலாம், பல ஆண்டுகள் கழிந்து வந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ மன்னிச்ச அப்படின்னா பரலோகத்துல உனக்காக நான் மன்னித்து பாருங்க. உங்க வாழ்க்கை ஆசை உண்மையா சொல்லுகிறேன், நீங்க மன்னிச்சீங்கன்னா ஒரு % கூட நீங்க குறைய மாட்டீங்க. நீங்க மன்னிப்பு கேட்பீங்கன்னா ஒரு % கூட குறைய மாட்டீங்க.
மன்னிச்ச உடனே, மன்னிப்பு கேட்ட உடனே உங்களுடைய வாழ்க்கையின் அத்தியாவசியங்கள், வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் உயருமே தவிர குறையாது. அல்லேலூயா. அழகா ஆண்டவர் தெளிவா பேசுறார். ஆமென். அதுல அடுத்த வார்த்தை வாசிங்க. மார்க் 11:25 வாசிக்கலாமா? மார்க் 11:25 வாசிங்க. இதுல ஆண்டவர் அழகா பேசுறாரு. மார்க் 11:25. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறைவு உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். ஆமா, இந்த வேதம் அழகாய் சொல்லுகிறது. நீங்கள் நின்று முதலாவது நீ ஜெபம் பண்ண போகும்போது உனக்குள்ள ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு முதல்ல நாம வந்து சோதிச்சு பார்க்கணும். இன்னைக்கு அநேக பேருடைய சிந்தை எது தெரியுமாமா? மத்தனுடைய குறைய பார்த்தே வாழ கற்றுக்கிட்டாங்க. இவன் இப்படி, இவன் இப்படி, இவங்க இப்படி, இவங்க இப்படி, இப்படி சொல்லி சொல்லியே மனுஷனுடைய வாழ்க்கை பாதி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனா அநேக மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன இல்லைன்னா, நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் எப்பேற்பட்டவனா இருக்கிறேன் அப்படி என்பதை பார்ப்பதற்கு நேரம் இல்லை. ஆனா அநேக மனுஷனுடைய குறைகளை பார்ப்பதற்கு அநேக பேருக்கு நேரம் இல்லை. இந்த வேதம் சொல்லுது பாருங்க, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறைவு உண்டாயிருந்தால், அடுத்தது சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்களுக்கு உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவர்களுக்கு மன்னிக்கணும்னா முதலாவது நீங்க ஜெபம் பண்ணும் போது உங்களை சோதிச்சு பாருங்க. ஒருவேளை நான் எங்கேயாவது தவறி இருப்பேனா, எங்கேயாவது நீண்டு இருப்பேனா, எங்கேயாவது ஆண்டவருக்கு விலகி ஓடி இருப்பேனா, ஏதாவது என் இருதயத்துல குறைவு இருக்கா, யாரையாவது மன்னிக்காம இருக்கிறனா, யாரையாவது மன்னிப்பு கேட்காமல் இருக்கிறனா, யாரையாவது குறைவா நினைச்சிட்டுனா, தவறா ஏதாவது ஒரு சிந்தை இருக்கும் என்றால் முதலாவது அதை நிவர்த்தி செய்ய கற்றுக்கொள்ளுங்க. நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு எல்லாமே செய்யணும் அப்படின்னு நம்ம தீர்மானிச்சோம்னா அது நம்முடைய முட்டாள்தனம். அறியாம முதலாவது நம்மை நாம் சோதித்து அறிகிறவர்களாய் மாறணும். பகுத்தறிவு ஞானம் கிறிஸ்துவ வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அவசியம். பகுத்தறிகிற ஞானம் கிறிஸ்துவ வாழ்க்கையில ரொம்ப 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 அவசியம். இந்த ஞானம் நமக்கு இல்லாவிட்டால் நம்ம எதையும் சரியாய் தீர்மானிக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப நாம மன்னிக்கிற குணம் படைத்தவர்களா இருக்கணும். நான் அடிக்கடிக்கு நான் யோசிக்கிறது என்னன்னா, எனக்குள்ள நான் அதிகமா சில டைம்ல நானே கோவப்பட்டிருக்கேன். என்னன்னா, ஆண்டவரே யார் இடத்துலாவது சண்டை போட்டா, யாராவது நம்மளை திட்டினா, அந்த 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 கோபம் எனக்குள்ள ஏன் ஆண்டவரே நீடிக்க மாட்டேங்குது, அவங்க மேல ஏன் வைராக்கியம் வர மாட்டேங்குது, அவங்க மேல ஏன் கசப்பு வர மாட்டேங்குது. உண்மை எனக்குள்ள ஒரு இன்றைய வரைக்கும் இருக்கிற ஒரு குணம் என்னன்னா, யாராவது நான் திட்டாங்களோ இல்லை யாராவது என்கிட்ட என்ன திட்டாங்களோ அடுத்த நிமிஷம் அந்த கோபம் இருக்கும். அவங்க அடுத்த நிமிஷம் வந்து சாரிப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த கோபம், அந்த எரிச்சல், அந்த பகை எங்க போகனே தெரியாது. நிறைய டைம் சொல்லுவாங்க, எங்க அம்மாவே திட்டுவாங்க, உனக்கு ரோசமே இல்லையாடா, உனக்கு கோபமே வராது, இப்படி அவன் அவ்வளவு திட்டுறான், அப்ப கூட திரும்ப திரும்ப அவனாண்டே போறேன். அன்னைக்கு எனக்கு தெரியல. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மன்னிக்கிற குணம், மன்னிப்பு கேட்கிற குணம் இல்லை என்றால் அவன் உண்மையுள்ள கிறிஸ்து உடையவனாய் வாழவே முடியாது. எவ்வளவுதான் நம்மளை திட்டாலும் அடுத்த நிமிஷம் வந்து சந்தோஷமா பேசலாம் அப்படின்னா அவனுக்கு நாமளும் நார்மலா பேசுற அளவுக்கு அந்த குணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறதுக்காக என் ஆண்டவரே அப்ப நான் கோவப்பட்டேன், அப்ப கடினமுள்ள இருதயமா இருந்தேன், அப்ப கஷ்டப்பட்டேன், ஆனா இன்னைக்கு நான் சந்தோஷப்படுறேன். ஆண்டவரே உம்முடைய இருதயத்தை எனக்கு கொடுத்தீரே. நாம மற்றவருடைய தப்பிதங்களை நம்ம மன்னிச்சாதான் பரமபிதா நமக்கு மன்னிப்பார். முதலாவது நம்ம ஜெபம் செய்யும் போது, ஆலயத்துக்குள்ள வரும்போது, ஆண்டவரை சேவிக்கும் போது, துதிக்கும் போது முதலாவது நம்மை நாம் சோதித்து பார்க்கிறவர்களா இருக்கும். சோதித்து பார்க்கணும், நான் ஏதாவது குறை வச்சிருக்கிறேன் ஆண்டவரே, ஒரு வேலை இருக்கும் என்றால் தயவாய் அதை என்னிடத்திலிருந்து நீங்க மாற்றுங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? தயவா என்னிடத்திலிருந்து மாற்றுங்க. நான் மாற விரும்புகிறேன். கிறிஸ்துவ வாழ்க்கையில மாற்றம் இல்லை அப்படின்னா நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை முழுமையா முடிக்க முடியாது. இன்னைக்கு நான் தீர்மானத்தோடு சொல்றேன், ஜெபத்துல ஒரு மாற்றம் வேணும், துதியில ஒரு மாற்றம் வேணும், ஆராதனையில ஒரு மாற்றம் வேணும், கிறிஸ்தவ வாழ்க்கையில மாற்றம் வேணும். ஆலயத்துக்குள்ள, சபைக்குள்ள, உன்னுடைய குடும்பத்துக்குள்ள, உன் விசுவாச வாழ்க்கையில மாற்றம் வரலனா உண்மையுள்ள கிறிஸ்தவனா வாழவே முடியாது. மாற்றம் கண்டிப்பா வரணையா.
நான் அப்பவே அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரியே கூட நான் இருக்கிறேன் அப்படின்னா வாழ்க்கையில வசனம் பேசலன்னு அர்த்தம். வசனத்தை பேசும்படியா நீ வசனத்துக்குள்ள இணங்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு கணவன் மனைவி இணைந்து வாழணும்னா இருவரும் புரிந்து கொண்டாதான் முடியும். அதே போல நீங்களும் நாமும் ஆண்டவரும் புரிந்து கொண்டாதான், வேதமும் நாமும் புரிந்து கொண்டாதான் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளால வாழ முடியும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களை மன்னிக்கிற குணம் முதலாவது ஜபத்தை ஏறெடுக்கணும். ஜபம் செய்யும் போது மனிதர்களை மன்னிக்கக்கூடிய அந்த குணம் நமக்குள்ள வரணும். 26 வாசிங்க. நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். ஆமா, நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால், அதை விட்டு மறப்பீங்கன்னா, அதை கடினமுள்ள இருதயமாய் கொண்டிருப்பீங்கன்னா, கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை தீர்மானமா சொல்றாரு, நானும் உன்னை மன்னிக்க மாட்டேன் போ. நீ மன்னிக்காம சபைக்குள்ள நீ வந்து உட்காருவ அப்படின்னா எவ்வளவு ஆராதிச்சாலும் ஜெபித்தாலும் மார்ல அடிச்சுட்டு அழுதாலும் அது பிரயோஜனம் இல்லை. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை மன்னிக்கணும், நம்ம குடநாளிகளை மன்னிக்கணும், நம்ம கூட பிறந்தவங்களை மன்னிக்கணும். நம்ம எங்கேயோ போற வழியில யாரோ ஒருவர் நமக்கு பிரச்சனையை கொண்டு வந்திருப்பாங்க, அவங்களை நம்ம மன்னிக்கணும். ஒருவேளை அவங்களை நம்ம கேட்க முடியாவிட்டாலும் ஜெபத்துல சொல்லணும், ஆண்டவரே நான் மனதார அவங்களை நான் மன்னிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு உங்க சம்பவம் ஒண்ணு சொல்லியிருப்பேன். ஒரு பாஸ்டர், மிகப்பெரிய பாஸ்டர், ஆந்திரா மாநிலத்துல பாருங்க, திடீர்னு அந்த பாஸ்டரை வந்து சில பேர் வந்து வாகனத்துல போகும்போது கொலை பண்ணிட்டாங்க, மர்டர் பண்ணிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு பாஸ்டர், அநேக ஆத்துமாக்களை சேர்த்திருக்கிறார். மர்டர் பண்ணிட்டாங்க, செத்து போயிட்டாரு. அவருடைய சடலத்தை அநேக அந்த ஊரைய சர்ச்சை மக்கள்லாம் சேர்ந்து கொண்டு போயிட்டு ஒரு போராட்டத்தோட தான் அடக்கம் பண்ணாங்க. இது நடந்தது எதற்காக, யாரால நடந்தது, ஏன் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி போராட்டத்தோட தான் அந்த சடலத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. அவருடைய ஆறுதல் ஜெப கூட்டம் வந்துச்சு. ஆறுதல் ஜெப கூட்டத்தில் ஐயாவை குறித்து சில பேர் சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அநேகரை சாட்சி சொன்னாங்க. கடைசியா அவங்களுடைய மனைவியை கொஞ்ச நேரம் பேச வச்சாங்க. ஐயாவை குறித்து பாஸ்டர் அம்மா பேசுவாங்க அப்படின்னு சொல்லும்போது பாஸ்டர் அம்மா முதலாவது மைக்க பிடிச்சி சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா, இங்க எல்லாரும் இருக்கிறீங்க, சபை மக்கள் எல்லாரும் இருக்கிறீங்க, பொதுமக்கள் இருக்கிறீங்க, எல்லாரும் இருக்கிற இடத்துல ஒரு சம்பவத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்றேன். என்னுடைய கணவரை, ஊழியக்காரரை கொலை பண்ணவங்க எதற்காக செய்தாங்க, ஏன் செய்தாங்க என்று எங்களுக்கு தெரியல. ஆனாலும் என்னுடைய கணவரை கொலை செய்த அந்த கொலை குற்றவாளிகளை இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் அவர்களை மனதார மன்னிக்கிறேன். யாராவது செய்ய முடியுமா? மனதார நான் மன்னிக்கிறேன். எப்படி நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி இருந்தாலும் பரவாயில்ல, உள்ள ஏதோ ஒரு நோக்கம் இருக்குன்னு சொல்லலாம். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை மனதார, என் மனப்பூர்வமாய். யாரை முன்வைத்து சொல்றாங்க? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் அவர்களை மனதார மன்னிக்கிறேன். இனி அவர்கள் மேல எந்த ஒரு வழக்கும் தொடரவில்லை. அவங்க எதற்காக செய்தாங்களோ பரவாயில்லை, கர்த்தர் அவர்களுக்கு நியாயம் தீர்க்கட்டும். கர்த்தருடைய நியாய தீர்ப்புல அவங்க ஒரு நாள் வந்து நிற்பாங்க. அவர் நியாயம் தீர்க்கட்டும். நியாயாதிபதி நான் அல்ல, நான் அவர்களை மனதார மன்னிக்கிறேன்னு அவ்வளோ பெரிய கூட்டத்துல ஒரு அறிக்கை இட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் வேதத்தோடு வாழ்கிறதுனாலதான் இந்த ஒரு வார்த்தை அவர்களுக்குள்ள வந்தது. அல்லேலூயா. வேத வசனம் சொல்ற, நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால், ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறார், நானும் உன்னை மன்னிக்க மாட்டேன். அப்ப மன்னிக்க மாட்டேன்னா நாம என்ன செய்யணும்? மற்றவர்களை மன்னிக்கிற அந்த சுவாபம் நமக்குள்ள வேணும். அல்லேலூயா. அதுக்கு எடுத்தாலும் ஸ்டெபனா, நான்லாம் வந்து ஒரு விஷயத்தை தொடங்கினா பிடிச்சனா விடவே மாட்டேன் தெரியுமா? அவ்வளவு ஸ்டெபனா இருப்பேன். எதுக்கு? தள்ளி பைசா கூட புரியல. அதனால வரவு வராது, செலவு தான் அதிகம், போராட்டம் தான் அதிகம். இதுல ஒரு பெருமை, இதுல ஒரு பெருமை. நான் ஒரு காரியத்துல அப்படியே இருந்தேன்னா அப்படியே கல்லு மாதிரி நிற்பேன், என்னை யாரும் அசைக்க முடியாது. இது பெருமையே இல்லையா? அவமானம். தாழ்மை உள்ளவனுக்கு தான் தேவன் கிருபை அளிப்பார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான். முதல் எதிரி யாருன்னா, பெருமையா இருந்தா முதல் எதிரி அவர்தான். யார வேணாலும் எதிரியா சம்பாதிச்சுக்கலாம், ஆனா ஆண்டவரை எதிரியா மாத்திரக்கூடாது. நம்ம வாழ்க்கையில உதவாத காரியத்திற்கெல்லாம் பெருமை. கோபத்துல நான் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? வைராக்கியத்துல நான் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? என் குணத்துல எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? அடம் பிடிச்சாலும் அப்படியே அடம் பிடிச்ச கிடைக்கிற வரைக்கும். இது அவமானம், பெருமை அல்ல, அவமானம். நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில் அதை பிடிச்சது தொங்கிக்கிட்டு இருக்கா.
உதவாத காரியத்திற்கெல்லாம் தன் இருதயத்தை அடமான வைக்கிறான். இது அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. நீங்க அநேக கிறிஸ்தவர்களை நான் பார்க்கிறேன், ஏதாவது ஒரு காரியத்துல அப்படியே ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டு அந்த பிரச்சனையை பேசி சுமூகமா முடிச்சுட்டு போற அளவுக்கு கிறிஸ்தவனுடைய இருதயம் இல்லையா? இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம கிறிஸ்தவர்கள் அல்ல, பேர் கிறிஸ்தவர்கள். சும்மா என் அம்மா இருந்தாங்க, நான் இருக்கிறேன், எங்க அப்பா இருக்கிறாரு, அப்படியே என் சந்ததி இருக்கு, அவ்வளவுதான். பேர் கிறிஸ்தவர்கள், வாழ்க்கை கிறிஸ்தவர்கள் அல்ல. ஒரு சண்டைன்னு வந்தா அடுத்த நிமிஷம் வாசல்ல போய் நின்று, சரி நீ தப்பு பண்ணியோ நான் தவறு பண்ணணும், நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற குணம் நீங்க கிறிஸ்தவனுக்கு வரல. நம்பரை பிளாக்ல போடுறது, போன் எடுக்க மாட்டேங்கிறது, நீ ஒரு பக்கம் வந்தா இந்த பக்கம் போறது, இது கிறிஸ்துவின் அழகா? ஆண்டவர் ஒரு நாள் அது சொல்லி தரலையே. யாருக்குள்ள சண்டை போடுறோனே நம்பரை பிளாக் பண்ணு சொன்னாங்களா? அந்த பக்கம் வந்தா நீ இந்த பக்கம் ஒதுங்கி ஓடுன்னு சொன்னாங்களா? மன்னிக்கிற குணம் படைத்தவனா நீ இராவிட்டால் உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வராது. யாரா இருந்தாலும் சார், சண்டை வர்றது சகஜம்தான். எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனை வரல, எந்த குடும்பத்துல பிரச்சனை வரல, எந்த சபையில பிரச்சனை வரல, பிரச்சனை வரும். ஆனால் அதை மேற்கொண்டு போயிட்டே இருக்கணும், மன்னிச்சு போயிட்டே இருக்கணும். நீ மன்னிக்கும் போதுதான் ஒரு நாள் நீ தவறு பண்ணும் போது மற்றவர்கள் உன்னை மன்னிக்க முடியும். நீ என்ன விதைக்கிறியோ அது ஒரு நாள் அறுவடையாய் சொன்னாரு. ஒரு அப்பா ஒரு மகன், அந்த மகன் சின்ன வயசுல இருந்து தன்னுடைய தகப்பனார் அந்த அப்பாவை அவ்வளவு அன்போடு வளர்த்தார்களாம், அவ்வளவு பாசத்தோடு வளர்த்தார்களாம். மகனுக்கு பள்ளி பருவம் வந்தது, கல்லூரி வாழ்க்கை வந்தது, திருமண காரியம் வந்தது. மிகப்பெரிய செல்வந்தன் தன்னுடைய தகப்பனார், பயங்கரமான செல்வந்தன், கோடீஸ்வரன். பாருங்க, தன்னுடைய பிள்ளையை அவ்வளவு அன்பா வளர்த்தாரு, திருமணம் பண்ணி வைத்தாரு. கொஞ்ச நாள் கடந்து போன உடனே தகப்பனார் ரொம்ப வயதானவராய் மாறிவிட்டார். பிள்ளைக்கு தகப்பனை வைத்து பார்ப்பதற்கு முடியல, கஷ்டமா இருக்கு. அவர் செய்கிற காரியத்தை அவரால் ஜீர்ணிக்க எடுத்துக்கொள்ள முடியல. ஒரு நாள் தகப்படத்துல போய் சொல்றாரு, அப்பா நான் உங்களை ஒரு நல்ல ஒரு ஹோம்ல நான் சேர்க்கலான்னு இருக்கிறேன், இங்க எங்களால வச்சு உங்களை பார்க்க முடியல, ஆகையினால உங்களை நான் வந்து நல்ல ஒரு ஹோமுக்கு நான் சேர்க்கலான்னு பார்க்கிறேன். அதுக்கு முன்னால அந்த தகப்பனார் இடத்துல அந்த பிள்ளை கேட்டானா, அப்பா எவ்வளவு சொத்து இருந்தாலும் அது எல்லாமே என் பேர்ல எழுதி வச்சிருங்க, இதுக்கு மேல என்ன பண்ண போறீங்க, நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிள்ளை தன் தகப்பன இடத்துல எல்லா சொத்தும் எழுதி வாங்கிட்டான். கொஞ்ச நாள் கடந்த உடனே இந்த வார்த்தை சொல்றான், உங்களை வச்சு என்னால பார்க்க முடியல, நல்ல ஒரு இல்லத்துல நான் சேர்த்து விடுறேன், அதாவது விடுதலை நான் சேர்த்து விடுறேன், அந்த பணக்காரங்க இருக்கிற இடம் நான் சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் தன்னுடைய தகப்பனாரை கூட்டிட்டு ஒரு வழியா நடந்து போனான். வண்டியில போலான்னு சொல்லும்போது தகப்பனார் சொல்லலாம், வேணாப்பா நடந்தே போவோம், இதுக்கு மேல எதுக்கு இதெல்லாம், என்னை எப்படியோ கொண்டு போய் அங்க விட்டுட்டு வரப்போறேன், என்னை நடந்தே கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது தகப்பனாரை நடக்க வச்சு, அந்த வயதான தகப்பனாரை நடக்க வச்சு கூட்டிட்டு போகும்போது ஒரு வழியா கடந்து ஒரு காட்டு வழி வந்ததாம். அந்த காட்டு வழியில் அந்த தகப்பனாரை நடக்க வச்சு அப்படி கூட்டிட்டு போகும்போது கொஞ்சம் தொலைவு போனவுடனே அந்த தகப்பனார் எதர்ச்சியாய் பார்த்த ஒரு காரியம் அந்த தகப்பனாருடைய இருதயத்தை உடைத்த உடனே அந்த தகப்பனார் உட்கார்ந்து ஓன்னு கதறி அழுதாராம், மார்பில் அடித்து கொண்டு அழுதாராம், ஐயோ என் வாழ்க்கை இப்படியாய் மாறி போகணும், என் வாழ்க்கை இப்படியாய் கடந்து போகணும், நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அந்த தகப்பனார் உட்கார்ந்து மார்பில் அடித்து கொண்டு அழுத உடனே அந்த பிள்ளை ஓடி வந்து, அப்பா ஏன் அழறீங்க, நான் உங்களை தனியா விட்டுருன்னு நினைக்காதீங்க, அது நல்ல ஒரு இல்லம் தான், நல்ல ஒரு விடுதி, பணக்காரங்க படிக்கிறாங்க, ஒண்ணா ஒண்ணு செய்யறேன், மாதம் மாசத்துக்கு ஒரு முறை 6 மாசத்துக்கு ஒரு முறை நான் வந்து உங்களை பார்த்துக்கிறேன், பயப்படாதீங்க அழாதீங்கன்னு சொல்லி தகப்பனார் ஆறுதல் படுத்தும் போது அந்த தகப்பனார் சொன்னாராம், இல்லப்பா இந்த வழியாய் கடந்து வரும்போது நான் ஒரு காரியத்தை பார்த்தேன், நான் வாலிப பிள்ளையா இருக்கும் போது என் தகப்பனை ஒரு நாளில இதே வழியாத்தான் அநாத ஆசிரமத்துக்கு நான் கொண்டு போய் சேர்த்து விட்டேன், அன்றைக்கு நான் விதைத்த காரியம் இன்றைக்கு என் வாழ்க்கையில நடக்கிறதுன்னு நினைக்கும் போது என் உள்ளமெல்லாம் உடைஞ்சு போச்சு, நான் என்ன விதைச்சனோ இன்னைக்கு அறுவடையாய் அறுத்து, அன்றைக்கு என் தகப்பனாருக்கு செய்த அந்த துரோகம் இன்றைக்கு நீ எனக்கு செஞ்சிட்டு இருக்க, காரணம் என்ன, நான் விதைத்தது இன்னைக்கு நான் அறுவடையாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நன்மையானாலும் தீமையானாலும் வந்து சேரும். நன்மையை விதைப்பீங்கன்னா நன்மை அறுவடையாய் வரும், தீமையை விதைப்பீங்கன்னா தீமை அறுவடையா வரும். இன்னைக்கு நீங்க யாரை படைச்சாலும் ஒரு நாள் உங்களை பகைக்கக்கூடிய நாட்கள் வரும், நீங்க யாரை மன்னிச்சாலும் ஒரு நாள் உங்களை அவர்கள் மன்னிக்கக்கூடிய காலங்கள் வரும். கிறிஸ்துவ வாழ்க்கை விளையாட்டான வாழ்க்கையில ஏனோ தோணணும் வந்து ஆராதிச்சுட்டு ஓடி போகிற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல, ஜீவன், அது ரத்த சாட்சி.
ஒவ்வொருவரும் நம்ம மன்னிக்க கடமை உள்ளவர்களா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது 10ஆவதாக 9வது பார்த்தோம், மன்னிப்பு சிந்தையுடன் ஜெபிக்க வேண்டும். 10வது காரியம், தேவ வசனத்தின்படி ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ வசனத்தின்படி நம்ம ஜெபிக்கணும். நீதிமொழிகள் 28:9 வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 28:9. நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிற ஜெபமும் அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா? அருவருப்பு. அருவருப்புனா தெரியுமா? நம்ம ரோட்ல போயிட்டே இருக்கிறோம், ஏதோ ஒரு அசிங்கத்தை பாக்குறோம், நம்ம முகம் அப்படியே பொலிவா இருக்குமா? ஒரு சுருக்கம் வருதா இல்லையா? ஒரு மாதிரி ஃபீல் பண்றோமா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில அதை பார்த்த உடனே ஏன்டா இந்த சைடு வந்தோம் அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு நம்ம இருதயம் பேசுதா இல்லையா? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இந்த வேதம் சொல்லுது, வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை விலக்குகிறவனுடைய ஜபமும். ஆமா, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை, நிறைய பேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, தனக்கு சாதகமா வந்தா சபைக்கு போவேன், பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் புகழணும், அப்படியே ரொம்ப அப்படியே அன்பா தடவி கொடுத்துட்டே இருக்கணும். இப்ப பாசமா சொன்னது போல ஏதாவது ஒரு கடினமுள்ள வார்த்தை வந்த உடனே சபையை விட்டு போயிடுறது. கடினமுள்ள வார்த்தை உடனே பாஸ்டர் இப்படி அவங்களுக்கு சாதகமாவே பேசி பாஸ்டர் பூசி முழுகணும்னு நினைக்கிற கூட்டம் அதிகமா இருக்கு. நான் அப்படி அல்ல. அவரா தவறுன்னு சுட்டி காட்டு. அதுதான் என் சரியான ஊழியம். நீ தவறு பண்ணாலும் நீ நல்லா இருக்கிற, நல்லது பண்ற நான் சொல்லிட்டேன் அப்படின்னா உன்னை நான் பாழும் கிணத்துல தள்ள போறேன்னு அர்த்தம். இதோ உனக்கு தெரியாம நான் ஒரு குழியை வெட்டி வைக்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. எந்த சபை தவறுகளை சுட்டி காட்டுகிறதோ அந்த சபை தான் உண்மையுள்ள ஒரு சபை. அதுதான் உண்மையுள்ள ஆராதனையின் சபை. அல்லேலூயா. ஆமா, பாஸ்டர் திட்டறாரே அப்படின்னு விசுவாசிகள் கஷ்டப்பட்டாங்கன்னா அவர்கள் சிதறடிக்கப்பட போறாங்க. அல்லேலூயா. வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை விலக்குகிறவனுடைய ஜபம் அருவருப்பானது. வேதத்தை கேட்கிற குணம் நமக்குள்ள இருக்கணும், அதை கேட்டு அப்படியே நடக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வசனத்தின்படி வாழல, வசனத்தை தனக்கென்று மாற்றிக் கொள்ளுகிறாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு நாளும் கிறிஸ்துவோடு தொடர்ந்து போக முடியாது. அல்லேலூயா. சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கணும், அந்த வேத வசனத்தை உண்மையாய் கேட்டு அறிந்து கொள்ளணும். வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அல்லேலூயா. எந்த பக்கம் தொட்டாலும் கூர்மை இருக்கு, மறந்துடாதீங்க. நம்ம மனுஷன் கூட பூசி முழுகிட்டு போயிடலாம். வேதம் அப்படிப்பட்டதல்ல. தவறுனா தவறு, சரினா சரி, சுட்டி காட்டுகிற ஒரே ஒரு பட்டயம் வேதம் தான். இந்த சபையில நான் ஒன்று மாத்திரம் சொல்றேன், தவறுன்னு தெரிஞ்சா சுட்டி காட்டுவது என்னுடைய ஊழியம். இதற்காக தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். தவறா இருந்தாலும் பரவாயில்ல ஐயா செய்யுங்கன்னு சொல்ற ஊழியத்தை நான் செஞ்சேனா நான் சீக்கிரம் விழுந்து போயிடுவேன். நீ சபைக்கே வராவிட்டாலும் பரவாயில்ல அங்கேயே இரு நான் சொன்னா நான் விழுந்து போயிருவேன் அர்த்தம். தவறுனா தவறு, நீதினா நீதி. இதுதான் இயேசுவின் ஊழியம். அல்லேலூயா. வேதத்தை கேட்டு அதன்படி வாழணும். வேதத்தை கேளாதபடி உன் செவியை நீ விலக்குற அப்படின்னா ஏதோ சத்துருவின் வலைக்குள்ள நீ போய் மாட்டிக்கொள்ள போகிற, அகப்பட போற அர்த்தம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதுல 26வது வசனத்தை வாசிங்க, 10வது வசனத்தை வாசிங்க. உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியிலே தானே விழுவான். உத்தமர்களோ நன்மை சுதந்தரிப்பார்களா? ஆமா, உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தன் வெற்றின குழியில. ஆமா, இந்த வேதத்தை தெளிவா நம்ம புரிந்து கொள்ளணும். நீதியை கற்றுக்கொள்ள வரவங்களையும் உத்தமமா இருக்கிறவங்கள நம்ம சரியான உத்தம பாதையில நடத்துகிறவர்களா இருக்கணும். நடத்துகிறன்னா சரியா நடத்தினாதான் நடந்து வருகிறவர்கள் சரியா நடந்து வர முடியும். நான் ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். ஒரு மிகப்பெரிய ஒரு விக்கிரக கோவில், மிகப்பெரிய விக்கிரக கோவில். அந்த விக்கிரக கோவில் அந்த கிராமத்துல இருக்கு. அந்த கிராமத்துல முற்றுகை இருக்கு. நல்லா கேட்குறீங்களா? முற்றுகை இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு சின்ன பொண்ணு, வாலிப பெண்ணு ஆடு மேய்க்கிறார். வாலிப பிள்ளை ஆடு மேய்க்கிறார். அந்த பிள்ளை ஆடு மேய்க்கிற அந்த ஆட்டோட எண்ணிக்கை எவ்வளவுனா 45 ஆடுகள் அந்த அம்மா மேய்க்கிறாங்க. எல்லாம் வெள்ளாடு, செம்மறி ஆடு எல்லாம் வெள்ளாடு.
45 ஆடுகள் அந்த வாலிப பிள்ளை வளர்த்து மேய்க்கிறான். அந்த கோவில் ஒரு நாள் வந்து கும்பாபிஷேகம் நடக்குது. கும்பாபிஷேகம் தெரியும், எனக்கு சரியா தெரியாது, ஏதோ ஏதோ அபிஷேகம் அம்மா வச்சுங்க. அது வந்து அந்த காரியத்தை அந்த இடத்துல செய்ய போறாங்க. பாருங்க, அந்த வாலிப மகள் அந்த ஆட்டுக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியம், நான் அந்த கோவிலை சுத்துவேன், நீங்களும் அந்த கோவிலை சுத்தணும். யாருக்கு சொல்றது? ஆட்டுகளுக்கு. ஆட்டுங்களுக்கு புரியுமா? புரியுமாமா? மனுஷனுக்கு புரிய மாட்டேங்குது இந்த காலகட்டத்துல. ஆட்டுங்களுக்கு புரியுமா? சரி, புரியுனால எப்படி சொல்லியிருக்கணும்? நான் போறேன் வாங்க அப்படின்னு சொன்னா வந்துருமா? அந்த பாப்பா, அந்த வாலிப பிள்ளை, நானும் இதை ஆராதிக்கிறேன், நான் வளர்க்கிற அந்த ஆட்டு மந்தையும் அதை ஆராதிக்கணும்னு சொல்லி பாருங்க, அந்த ஆட்டு மந்தைய பின்னால விட்டுட்டு அந்த வாலிப மகள் மெதுவா நடக்கிறாங்க. அந்த ஆடும் பின்னாடி, அந்த 45 ஆடுகளும் பின்னாடி நடந்து வருதுயா. கொஞ்சம் வேகமா நடக்கிறாங்க, வேகமா நடந்து வருது. அப்படியே அந்த கோவில்கிட்ட வராங்க. கோவில்கிட்ட வந்து வேகமா ஓட்டத்தை பிடிக்கிறாங்க. அவ்வளவு வேகமா ஓடுறாங்க. 45 ஆடுகளும் அந்த வாலிப பின்னால ஓடுது. வாலிப பின்னால் அந்த அந்த பெண்ணு, அந்த ஆடு எல்லாமே அந்த ரவுண்ட் ஷேப்ல ஒண்ணு சேருகிற வரைக்கும் அந்த வாலிப பிள்ளை ஓடுறான். அந்த கோவிலை சுத்தி 2 ரவுண்டு வந்தோடனே அந்த ஆட்டு வந்து அப்படியே ஒன்னா சேருது. ஒன்னா சேர்ந்து ரவுண்ட் ஷேப்ல சேருது. சேர்ந்த உடனே அந்த வாலிப மகள் போய் நடுவில் நின்றுக்கிறான். அந்த ஆடு 55 முறை அந்த கோவிலை சுத்தி வருது. ஒரே ஈவனா, ஒரே கோட்டுல 45 ஆடுகளும் 55 முறை அந்த கோவிலை சுத்தி வருது. யாரு? அறிவில்லாத, ஆத்மா இல்லாத, ஆவி இல்லாத, புத்தி இல்லாத அந்த ஆடு தன் மெய்ப்பனின் சத்தத்திற்கு செவி கொடுக்குது. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் முன்னனையும் அறிந்திருக்கிறது, ஆனால் என் ஜனமோ, ஆண்டவர் துக்கத்தோடு சொல்லுகிறார், தேவ சத்தத்தை நீ கேட்கால் ஒழிய உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வராது. பாருங்க, அந்த வாலிப பிள்ளை ஓடுன அந்த 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 வழியாய் அது எப்படி போதும் அதே போல அந்த 45 ஆடுகளும் கடைபிடிக்கிறது. அந்த வாலிப பிள்ளை சொன்னதை, அந்த அந்த வாலிப பிள்ளை செய்ததை அந்த ஆடும் செய்து, அந்த ஆட்டு கூட்டமும் செய்து 55 முறை சுத்தி வைத்து அந்த ஊரு ஜனமே நின்று வேடிக்கை பார்க்குது. பாருங்க, 5 அறிவு படைத்த அந்த மிருகத்துக்கு கூட தெரியுது என் எஜமான் யார். என் எஜமானுடைய வார்த்தை சத்தம் என்னவென்று 5 அறிவு ஆட்டுக்கு தெரியுது. 6 அறிவு என் கிறிஸ்தவனுக்கு 7 அறிவு. நமக்கு தெரியலையே தேவ சத்தம் எங்க. இன்னைக்கு என்னுடைய ஊழியம் எங்க? நான் செய்ய வேண்டிய கடமை எங்க? என் ஊழியத்தை விட்டுட்டு நான் உலக வேலைக்காக என்ன ஒப்பு கொடுக்கிறேனா, இல்ல தேவ ஊழியத்துக்காக என்ன அர்ப்பணிக்கிறேனா? ஒரு விஷயம் யோசிக்கணும். நம்ம விசுவாசிகளா இருந்தா பரவாயில்லை, நம்ம விசுவாசிகள் அல்ல, ஆசாரிய கூட்டம். ஆசாரிய கூட்டமா இருக்கிற நாம உலகத்துக்கு இடம் கொடுக்காத, உலக வாழ்க்கைக்கு இடம் கொடுக்காத, உலக பேச்சுக்கு இடம் கொடுக்காத. மனுஷன் அப்படிதான் சொல்லுவான், மனுஷன் மூலமா பிசாசு உங்ககிட்ட பேசுவான், அவனுக்கு இடம் கொடுக்காத. உன் செவியை வேதத்திற்கு விலக்கி நீ வாழ்வனா நீ எப்படி இருப்பவன்? அருவெருப்பானவன். யாருக்கு? நம்ம அருவெருப்பானவனா மாறிடக்கூடாது. அல்லேலூயா. இந்த வேதம் அந்த 10வது வசனம் அவ்வளவு அருமையா பேசுறாரு. உத்தமர்களை மோசப்படுத்தி கொல்லாத வழியில நடத்துகிறவன் தன் வெற்றின குழியில, நான் உங்களை சரியா நடத்தலன்னா நான் படுகுழியில விழுந்துருவேன். என்ன நான் காப்பாத்திக்க விரும்புறேன், என்ன சுயநலனோடு நினைச்சுக்கீங்க, என்ன நான் காப்பாத்திக்க விரும்புறேன். நான் காப்பாத்திக்க என்னையே நான் ஒப்பு கொடுக்கலன்னா உங்களை காப்பாற்ற முடியுமா? எனக்கு நீச்சல் தெரிஞ்சாதான் உங்களுக்கு நான் நீச்சல் கற்றுக் கொடுக்க முடியும். எனக்கு நீச்சலே தெரியல, உனக்கு நீச்சல் கற்றுத்தர நான் சொல்ல முடியுமா? ஐயா ஐயா சொல்றீங்க, எனக்கு நீச்சல் தெரியலையா, உங்களை கொண்டு போய் நான் கிணத்துக்குள்ள இறக்கி விட்டு நீச்சல் அடின்னு என்னால் சொல்ல முடியுமா? இல்லை அந்த காரியத்தை எப்படின்னு உங்களுக்கு நான் விளக்க முடியுமா? நான் அதை செய்து முடித்தாதான், தேறினவனா இருந்தாதான் அதை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, உத்தமர்களை மோசப்படுத்துகிறவர்கள் தான் வெற்றின குடியில. இது இந்த வசனம் எனக்காக. யாரெல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறாங்களோ ஒவ்வொருத்தருக்காக நாம சரியா இருந்தாதான் மற்றவர்களை சரிப்படுத்த முடியும். அல்லேலூயா. அப்போ நம்ம எந்த ஒரு காரியத்திலையும் எதையும் நம்ம மோசப்படுத்துகிறவர்களா இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய வசனத்தை
வசனத்தின்படி இன்னும் கூட நான் தாழ்மையா சொல்றேன். என்னை நீங்க வீட்டுல போய் திட்டினா கூட சரி, என்னை கடிந்து பேசினாலும் சரி, எனக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை உண்மையா செய்யணும், அதை சரியா சொல்லணும்னு ஆசை. அல்லேலூயா. அதுக்காக நான் உத்தமன், நான் நீதிமான், உங்களை விட மகா பாவி, உங்களை விட ஒன்றும் தெரியாதவன், ஆனாலும் இந்த ஏழை இந்த குப்பையை ஆண்டவர் இங்க நிறுத்த தகுதி அடிக்கடி ஆண்டவர்கிட்ட கேட்கறது ஒண்ணு, ஏன் கட்ட என்னப்பா கண்டீங்க? ஒரு பாடல் அழகா பாடு. கோடான கோடி மக்கள் உலகில் உண்டு, கோடீஸ்வரர்கள் பலரும் உண்டு, ஏனையா என்னை நீர் தெரிந்து கொண்டீர், என்னிடத்தில் என்ன நன்மை கண்டீர், ஏழை என்னை ஏன் அழைத்தீர், அடிமை என்னிடத்தில் அன்பு வைத்தீர், ஏழை என்னை ஏன் அழைத்தீர், அடிமை என்னிடத்தில் அன்பு வைத்தீர், ஆவி நல்லமையாய் என்னை ஆவி நல்லமையாய் ஒருபோதும் உம்மை விட்டு பிரியாமலும் ஒரு நாளும் உம்மை விட்டு விலகாமலும் நான் உம்மோடு உறவாட வேண்டும் ஐயா, உமக்குள் என்னை வாழ வேண்டும் ஐயா. கிறிஸ்தியா, கிறிஸ்தியா, எனக்கெல்லாமே நீர்தான் ஐயா. கிறிஸ்தியா, கிறிஸ்தியா, எனக்கெல்லாமே நீர்தான் ஐயா. மீட்டாத வீணையை போலிருந்தேன், முனையை பார்த்து நான் இருந்தேன், மீட்பனை தேடினார், உள்ளங்கையில் அழுத்திக் கொண்டார், மகனா என்னை தெரிந்து கொண்டார், மகன் என்னை தாய்த்துக் கொண்டார், மகனா என்னை தெரிந்து கொண்டார், மகன் என்னை தாய்த்துக் கொண்டார், வாழ்வில் என்னை தாய்த்துக் கொண்டார், இயேசு வாழ்வில் என்னை தாய்த்துக் கொண்டார், ஒருபோதும் உம்மை விட்டு பிரியாமலும், ஒரு நாளும் உம்மை விட்டு விலகாமலும், நான் உம்மோடு உறவாட வேண்டும் உம்முக்குள் வாழ வேண்டும் ஐயா. கிறிஸ்தியா, எனக்கெல்லாமே நீர்தான் ஐயா. கிறிஸ்தியா, கிறிஸ்தியா, எனக்கெல்லாமே நீர்தான் ஐயா. நான் ஒன்றுக்கும் உதவாத குப்பையா இருந்தாலும் இந்த ஏழையானவனை கண்டெடுத்து நீ நிற்க செய்கிற என் தேவாதி தேவனுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். அல்லேலூயா. என்னை பார்த்து சொன்ன அநேக மனுஷர்கள் என்ன தெரியுமா? டேய் உதவாதவனே, முட்டாள், பைத்தியக்காரா, மூளை இல்லாதவன். எங்க அப்பா என்ன அடிக்கடி சொல்லுவாரு, டே மாங்கா அப்படின்னு. எங்க அப்பா என்ன சொல்லுவாரு, என்ன டே மாங்கா அப்படின்னு. ஏன் அப்படின்னா எந்த காரியத்தை நான் செய்தாலும் அது சரியா செய்யவே மாட்டேன், ஏதாவது ஒரு குடைச்சல் அதில் நான் பண்ணிருக்கேன். அதனால எங்க அப்பா என்ன சொல்லி கூப்பிடுவாரு, டே மாங்கா அப்படின்னு. மாங்கா மாதிரியே இருக்கிறிய அப்படின்னு. அப்படிப்பட்ட என்ன ஒரு நாள் என் தகப்பனுடைய வாயிலிருந்து கேட்ட ஒரு சத்தம், நீ ஜெபித்தா நான் வீட்டுக்கு சுகமா வந்துடுவேன், நீ ஜெபித்தா நான் வீட்டுக்கு சுகமா வருவேன், எனக்காக நீ ஜெபிக்கிறியா? என்னை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நீ மாங்க, நீ ஒண்ணுமே இல்லாத அறிவு கெட்டவனான்னு சொன்னாரு என் தகப்பன். என்னை பார்த்து சொன்ன ஜெபிச்சுமா நான் வீட்டுக்கு வந்துடுவேன்ப்பா. காரணம் என்ன? என்னை பயன்படுத்தி நீ ஐயா, இன்னைக்கு நான் நிக்கிறதுக்கு காரணம் ஒண்ணு, சரியான தகப்பனை கர்த்தர் எனக்கு கண்டு. நான் நிற்பதற்கு இரண்டாவது காரியம், சரியான தாயாரை எனக்கு உண்மையா உங்க 2 பேரையும் நான் பார்க்கும்போது தகப்பனையும் தாயையும் பார்க்க ஒரு நிம்மதியை கர்த்தர் எனக்கு கொடுத்து. அடிக்கடிக்கு நீங்க சொல்லும் போதெல்லாம் ஒரு காரியம் என்னன்னா, ஐயாவை பார்த்தா என் பிள்ளைங்க அப்படியே அமைதியாயிடும். இதேதான் என் குடும்பம். எங்க அப்பா உள்ள ராருனாவே அப்படின்னு அமைதியாயிடும். 4 பேருமே அப்படியே இடத்த விட்டு கடந்து. நான் எங்க அம்மாவுடைய பாசம் உங்களை மாறி நிறைய. இந்த பாசமும் இந்த கண்டிப்பும் தான் இன்னைக்கு எங்களுக்கு 3 பெரிய ஊழியக்காரர். கத்தாரி கத்தருக்கு நான் சொல்ற ஒரு நன்றி என்ன தெரியுமா?
சரியான தகப்பனையும் சரியான தாயையும் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் எனக்கு நீங்க கொடுத்தது. அல்லேலூயா. அது மாத்திரம் எங்க வாழ்க்கையில கிடைக்காம இருந்ததுன்னா சதைச்சு போயிருப்பையா, நிர்மூலமாயி போயிருப்பேன். கர்த்தர் எங்களை நிலைநிற்க செய்திருக்கு. ஆமென். நல்ல ஒரு தகப்பனையும் தாயர் எங்க கண்களுக்கு முன்னால கொண்டு வருது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யறாருன்னா அது சரியானதா இருக்கும். ஒரு நாள் வெறுமையா போகாது. அவர் சத்தத்திற்கு நம்ம செவி சாய்க்கிறதா நம்முடைய வேலையா இருக்கும். எந்த ஒரு காரியத்துக்கு உலகத்துக்கு செவி சாய்க்காதீங்க. உலக காரியத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறாரு. உத்தமர்களை ஒரு நாளும் பழிச்சு வாழவே கூடாது. நீதிமான்களை ஒரு நாளும் பழிச்சு வாழக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, தாவீது நீதி உள்ளவனா இருந்தான், தவறு செய்தான், ஆனால் தவறை திரித்துக் கொண்டு நீதிமானா மாறினான். அவனுக்கு விரோதமா எழும்பின அப்சலோம் உயிரோடு இல்ல, அவனுக்கு விரோதமா எழும்பின சவுலும் உயிரோடு இல்ல. அல்லேலூயா. ஒன்று மாத்திரம் சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு முன்பாக கை நீட்டி பேசுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கர்த்தர் கொடுக்கல. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என் கை போடுவதற்கு நான் ஏமாத்திரம். தாவீது சொல்றான், சவுல் துரோகிதான், துரோகம் செஞ்சவன் தான். ஆனாலும் தாவீது சொல்ற ஒரு வார்த்தை, கர்த்தரால் அபிஷேகம், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஒரு நாளும் நம்ம படிச்சு வாழ, உத்தமர்களை ஒரு நாள் பாதை விலக செய்யக்கூடாது. கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையும் உத்தமமாக செய்கிறவன் தான் கர்த்தருடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம உத்தமர்களாய் வாழ்வோம். உத்தமர்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்துகிற ஊழியத்தை நம்ம செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தானியேல் 9:2 வாசிக்கலாமா? தானியேல் 9:2 வாசிங்க. கமனியனாகிய நான் எருசலேமின் பால் கற்புகளை நிறைவேற்றிருந்த 70 வருஷம் செய்யும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியிடம் சொல்லிய வருஷங்களில் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நேராக ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமுமான தேவனே, நான் பாவம் செய்து அக்கிரமமாய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாக உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமல் போனோம். இந்த வார்த்தையில தானியேல் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உபவாசம் பண்ணி செட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நோக்கின, நேராய் நோக்கின. நம்ம ஜபத்தினாலும் ஆண்டவருடைய வசனத்தை நம்ம கேட்டு அவருக்கு முன்பாக நம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களா, ஆண்டவருடைய முகத்தை நோக்குகிறவர்களா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் வேதத்திற்கு செவி கொடுத்து வாழணும். அவர் சொல்றாரு பாருங்க, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணுகிற ஒரு வார்த்தை. இன்னைக்கு நம்முடைய ஜபம் கர்த்தரை நோக்கி இருக்கணும், வேத வசனத்தை நோக்கி இருக்கணும். கடமைக்கு ஜபிக்கிறவர்களா இருக்க கூடாது. வேத வார்த்தையை அறிக்கையிட்டு ஜபிக்கணும். அதுதான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன், ஜபிக்கும் போது வேத வசனத்தை வாயில உச்சரித்து ஜபிங்க. ஆண்டவர் என்னென்ன வசனத்தை உங்களுக்கு சொல்றாரோ அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தா மாதிரி நீங்க ஜபிக்கணும். அல்லேலூயா. ஜெபம் வரும்போது ஒரு ஒழுக்கம் இருக்கணும். ஒரு ஒழுக்கம், அந்த எதற்காக ஜெபிக்க சொல்றோமோ, எதற்காக ஜெபிக்கணுமோ அது வேத வசனத்தை சொல்லி, அதுதான் அதிகமா வேதத்தை படிக்கும் போது வேத வசனம் வாயில வரும். அல்லேலூயா. வேத வசனத்தை நம்ம சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். வேத வசனத்துக்கு செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, அது நம்ம வாயினால் உச்சரிக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. எனக்கு வசனம் படிக்க தெரியலையா, பரவாயில்ல, உங்களுக்கு காதுல என்ன கேட்டு இருக்கிறீங்களோ அதை சொல்ல கற்றுக்கொள்ளுங்க.
அல்லேலூயா. அப்ப வேத வசனத்தை தானியேல் பாருங்க, ஆண்டவருக்குள்ள அவ்வளவு தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தார். சொல்றார் பாருங்க, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவை அறிக்கை செய்து, ஆண்டவரே ஒவ்வொரு வசனத்தையும் வார்த்தையினால சொல்லி தன் பாவத்தை நீக்கும்படியா அவன் ஜெபிக்கிறான். அந்த முதலாவது வசனம் சொல்லுது, நான் உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினால் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராய் ஆண்டவருக்கு முன்னால ஜெபிக்கிறோம் அப்படின்னா, முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறோம்னா நாம ஒழுக்கமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், வேத வசனத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கணும், வேத வசனத்தை காதலை கேட்டு அதன்படி வாழ்கிறவர்களா நம்ம ஜெபிக்கணும். சொல்றத ஒண்ணு செய்யறத ஒண்ணு நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அது எடுபடாது. அல்லேலூயா. உண்மையாவே கர்த்தர் சில நேரத்துல அடிமையின் மூலமாய் கர்த்தர் சில காரியங்களை செய்யும் போது நான் நினைக்கிறது, நான் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு விலகி ஓடின என்ன இன்னைக்கு உங்களுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ சொல்றேன். நம்ம சொன்னாங்க 13 வருடம் நம்ம அது திருமணமாகி 13 வருஷத்துல பிள்ளைங்களாம் பெரிய பிள்ளைங்க ஆயிட்டாங்க. 13 வருடமா அந்த அம்மா பற்கள் தெரியுமா, தானாவே கொப்பளம் எழும்போம், தானாவே உடையும், திரும்ப அது பக்கத்துல இன்னொரு கொப்பளம் எழும்போம். அதெல்லாம் பிம்பிள்ஸ் மாதிரி வராது, பெரிய கொப்பளமா வரும். 13 வருடமா அந்த அம்மா அவதிப்பட்டு நைட்ல தூங்க முடியாது, அக்கினி போல தான் உடம்பு எரியுமா, கையில சட்டை ட்ரெஸ் போட முடியாது, உடம்பு மேல ஆடை போட முடியாது, அவ்வளவு வேதனை. பற்களினால எழும்பும், அந்த கட்டி எழும்பும் உடையும் சீழ் வரும், எழும்பும் கட்டி உடையும் சீழ் வரும். உடம்பு முழுவதும், ஒரே இடத்துல மட்டும் இல்லை, உடம்பு முழுவதும். சாப்பிட்டு நல்லா தூங்கி பல நாட்கள். இப்படி காலகட்டத்தில் நம்முடைய ராமனையாவுடைய அந்த ஐயாவுடைய மரணத்துக்கு அப்புறம் அந்த ஆறுதல் ஜப கூட்டணிக்கு முந்தின நாள் ஒரு நைட்டு நம்ம திடீர்னு கால் பண்ணாங்க. ஐயா இது போல ஒரு அம்மா நம்பர் கொடுத்தாங்க, இது போல ஐயா என் வாழ்க்கை இது போல மாறிடுச்சு, இது போல நடந்துட்டு இருக்கு, நான் செத்துடலாம்னு இருக்கிறேன், என் பிள்ளைங்களுக்காக தான் நான் உயிர் வாழறேன், என்ன செய்யறதுன்னு தெரியல, என் உடம்பு முழுவதும் பற்களும் அந்த கொப்பளங்களினால என் வாழ்க்கையை நான் வெறுத்துட்டேன், உடம்பெல்லாம் எரிச்சலா இருக்கு, தாங்க முடியல, என்ன நடக்குதுன்னு தெரியல, நான் ஏன் வாழணும், ஏன் இருக்கணும், என் வாழ்க்கை இப்படி ஆகி போகுதையா, எழும்புது உடையுது, ஒரு நாளும் மாறல, அக்கினியில இருக்கிற மாதிரி இருக்கிறான்னு சொல்லி வேதனையோட ஐயா, ஒண்ணு நான் வாழறதுக்காக ஜெபிங்க, இல்ல சாகிறதுக்காக ஜெபிங்க, ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஜெபத்தை எனக்காக பண்ணுங்க. என்ன சொல்றாங்க, ஒண்ணு வாழணும், ஒண்ணு சாகணும், இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஜெபத்தை எனக்கு பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு அப்படியே கண்ண மூடி, போன்ல தான் கண்ண முடிச்சு இருக்காங்க. சொல்றாங்க நம்ம, ஐயா நான் கண்ண முடிச்சு ஜோம் நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், கர்த்தர் உங்களை சாக இந்த உலகத்துல கொண்டு வரல, உங்களை வாழ வைப்பதற்காக இந்த பூமியில கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இன்று இரவு கர்த்தர் உங்க சரீரத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்னு சொல்லி கண்ண முடுங்கமான்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் ஜெபிக்கும் போதே ஆண்டவருடைய கண்களிலே தாரையாய் கண்ணீரை கொண்டு வந்தார். கண்ணீரோடு நமக்கு ஜெபித்தேன், பொருத்தனையோடு ஜெபித்தேன். அநேக ஆண்டவரே நமக்கு நீங்க சுகத்தை கொடுத்தீங்க, அநேக சபையில நான் சாட்சி சொல்லுவேன், நீ செய்த அற்புதத்தை குறித்து சாட்சி சொல்லுவேன், நீ செய்த மகத்துவத்தை குறித்து சாட்சி சொல்லுவேன், நீ மகத்துவமான தேவன் என்று சொல்லுவான்னு சொல்லி அறிக்கையிட்டு பொருத்தனையோடு ஜெபித்தேன். உண்மையா சொல்றேன், போன 2 வாரத்துக்கு முன்னால, அந்த 2 வாரத்துக்கு முன்னால அந்த அம்மா திரும்பவும் ஊழியத்துக்கு வந்தாங்க. அந்த அம்மா மகா இந்து மார்க்கத்தை சார்ந்தவங்க. இப்போ ஈவினிங் சர்வீஸ் ஊழியத்துக்கு வராங்க. வரும்போது இப்ப பாக்குறாங்க அம்மாவுடைய முகம் அவ்வளவு அழகா, எங்க போச்சுன்னு தெரியல, அந்த காய் இருக்கிற இடம் தெரியல. இன்னைக்கு சொல்றாங்க நான் நிம்மதியா தூங்குறேன், நான் நிம்மதியா தூங்குறேன். எத்தனை வருடம், 13 வருடம் பட்ட வேதனை இன்னைக்கு அவங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறது, பிள்ளைக்கு வேலையை கொடுத்திருக்கு. இன்னைக்கு அவங்க சொல்றாங்க உண்மையான தெய்வம் ஏசப்பா யாரும் இல்லையா. எத்தனை வருஷம் போராட்டத்துல ஒரு ஜெபத்தை கர்த்தர் பதில் தந்தார். அல்லேலூயா. ஜெபிப்போம் அப்படின்னா பொருத்தனையோடு ஜெபிப்பண்ணா, உபவாசத்தோடு ஜெபிப்பண்ணா, கர்த்தர் பதிலை கொண்டு வருவார். அல்லேலூயா. பாருங்க, 13 வருடம் எழும்பின அந்த கொப்பளம் இப்ப சொல்றாங்க, ஐயா என் சரீரத்துல அந்த கொப்பளமே வரல, இருந்த கொப்பளத்தின் அடையாளம் ஆறிட்டே இருக்கு தவிர அந்த கொப்பளம் மறுபடியும் எழும்பலையா. நீங்க நான் நிம்மதியா தூங்குறேன், நைட்ல படுத்தா நல்லா தூங்குறேன், நான் ஒரு கவலை, கணவர் இன்னும் மனம் மாறல, குடும்ப ரட்சிப்பு கர்த்தர் அதையும் கொண்டு வரும். அல்லேலூயா. இந்த சாட்சி அந்த குடும்பத்தை மாற்றும். நீங்க பாருங்க, ஊழியத்துல அவ்வளோ வேதத்தை திறந்து உட்கார்ந்து படிக்கிறாங்க, ஆண்டவருடைய வார்த்தை கூர்ந்து கவனிக்கிறாங்க. நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரிய. அல்லேலூயா. வேதத்தை கேட்கும் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்களை கர்த்தர் மாற்ற அவர் வல்லமையானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த
2 வார்த்தைகள் இனியோட அந்த வார்த்தையை நம்ம முடிச்சுக்கலாம். இல்ல இன்னும் நிறைய இருக்கு, அதையும் பார்க்கலாமா? இன்னும் அந்த அதே காரியத்துல நிறைய இருக்கு. அடுத்த வாரம் பார்க்கலாமா? பார்க்கலாமா? தொடர்ச்சியா இன்னும் ஒரு 4-5 காரியம் தான் இருக்கு. அடுத்த வாரம் நம்ம அதை பார்த்து தியானிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்ம ஆசீர்வதிப்பார். நேரம் கடந்து போனதுனால நம்ம வருகிற நாட்களில இதை தொடர்ச்சியாக குறித்து அடுத்த வாரத்தோட நம்ம இந்த காரியத்தை முடிச்சிடலாம். அடுத்த வாரத்தோட முடியுது இந்த சாப்டர். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகையினால் இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தையின்படி நான் எப்படி ஜெபிக்க வேண்டும்? 9வது காரியம், மன்னிப்பு உணர்வுள்ளவர்களாய் மன்னிக்கிற சிந்தையுடன் நான் ஜெபிக்க வேண்டும். 10வது, வேத வசனத்தின்படி நான் ஜெபிக்க வேண்டும். வேத வசனத்தின்படி ஜெபிக்கணும். மன்னிக்கிற குணம் படைத்தவர்களா நம்ம ஜெபிக்கணும். இப்படி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி நீங்க ஜெபிப்பீங்களா? இந்த வார்த்தையின்படி உங்களை கடைபிடிக்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில நித்தமும் உங்களை நடத்த வல்லமையானவர்.